இந்த வெள்ளை அறிக்கையுமே ஒரு என்ன ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்துறாங்களா, இன்னும் எங்களுக்கு ஏன் வந்து நீங்க கொடுத்த வாக்குறுதிகளை பண்ணலன்ற ஒரு கேள்வி வந்துருமோன்ற ஒரு பயத்திலேயே தாவேக்கா இந்த வெள்ளை அறிக்கையெல்லாம் வெளியிட்டு மழுப்பிக்கிட்டு இருக்காங்கன்னு ஒரு கேள்வி. அவர் ஸ்டார்டிங்ல பதவி வைக்கிறப்பவே சொல்லிட்டாரு, எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள்னு சொல்றேன். அப்படி ஒரு முதல்வர் ஏமாற்ற வேண்டிய அவசியம் தமிழ்நாட்டில் இருக்காது. முதல்வராக இருந்துட்டோம், மக்கள் பணி செய்ய வந்துட்டோம். நீங்கள் அவர் தான் முதலமைச்சர், நம்ம எல்லாருக்குமே ஒரு அரசை ஆளக்கூடிய ஒரு அமைச்சர். அவர் எப்படி பொய் சொல்வாருங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. கண்டிப்பா அவர் பொய்யான வாக்குறுதியை கொடுத்துட்டு யாரும் வந்துட முடியாது. செய்ய முடியாத விஷயங்களை யாரும் வாக்குறுதியாக கொடுக்க முடியாது. இப்போ தீபிகா நீங்கள் இருக்கீங்க சார், நான் உங்களுக்கு கார் வாங்கி தரேன் சார்னு நீங்கள் சொல்கிறீங்க. உங்களுடைய வருமானமே 25,000 30,000 அப்படின்னா உங்களால் எனக்கு எப்படி கார் வாங்கி தர முடியும்? முடியாது. அப்போ அது பொய்யான வாக்குறுதி. கண்டிப்பா. இதே சார் வாங்க நம்ம ஒரு வேலை போய் சாப்பிடலாம், உங்களை நல்ல பெரிய ஹோட்டல் கூட்டு போகிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு நாளைக்கு ஒரு செலவே 10,000 வச்சா கூட அது ஆகும். அது வாக்குறுதி நிறைவேற்ற முடியுமில்ல உங்களால்? அப்போ இதுதான் அரசியல். அப்போ ஒரு செய்ய முடியாத விஷயத்தை எந்த ஒரு அரசும் அறிவிக்காது, செய்யக்கூடிய விஷயங்களை அதை அறிவிக்கும். அதே போல் மக்கள் இலவசங்களை கேட்டு எங்கேயுமே போராடல. மக்களை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே 1000 ரூபா தரீங்களா வாங்கிக்குவாங்க, 2500 தரீங்களா வாங்கிக்குவாங்க, 10,000 கொடுக்குறீங்களா வாங்கிக்குவாங்க. ஆனால் ஏன் கொடுக்கலன்னு கேள்விலாம் யாரும் கேட்க மாட்டாங்க. இதே ஜெயலலிதா அவர்கள் லேப்டாப் தரேன், இது மொபைல் ஃபோன் தரேன், இன்னும் நிறைய திட்டங்கள் தரேன்னு சொல்லி கடந்த ஒரு தேர்தல் வாக்குறுதியாகவே கொடுத்தாங்க. ஆனால் அதெல்லாம் அவங்க செய்யவே முடியல. அந்த தேர்தலில் வென்றதுக்கு அப்புறம் செய்ய முடியல. மக்கள் அதை பற்றி ரியாக்டும் பண்ணல. அடுத்த தேர்தல் வந்துடுச்சு. அடுத்த தேர்தலையும் இரட்டையிலே தான் வெற்றி பெறுது. அப்போ அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல மக்களுடைய எதிர்பார்ப்பு இலவசத்தை எதிர்பார்க்கிறது இல்லைன்னு சொல்றீங்களா? பெருவாரியான மக்கள் எதிர்பார்க்க மாட்டாங்கம்மா.